ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பஜ்ஜி போண்டா செய்வது எப்படின்னு பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள், ஒரு பவுல் எடுத்து வச்சு கடலை மாவு போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அது கூட போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை. இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, பச்சை மிளகா, மல்லி இலை, கருவேப்பிலை. இதை போட்டு நம்ம தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா போண்டாவுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிரும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன சின்ன பவுலாக பிடிச்சி நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். நமக்கு எத்தனை இது தேவையோ, நமக்கு தான் தேவை, அதை நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ அது அடியில் லேசாக முருகினதுக்கப்புறம் ஒரு தேக்கரண்டி எடுத்து அதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம், கருகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம சிம்மில் வச்சு ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ நமக்கு ருசியான முருங்கைக்கீரை பஜ்ஜி போண்டா ரெடி.